Taste the Daily. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை என்று கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாடாளுமன்றத்தில் நடந்த அத்துமீறல் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. டெல்லி காவல்துறை மற்றும் என்டிஆர்எஃப் உள்ளிட்ட அனைத்து படைகளும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கீழ் வரும் நிலையில் பிரதமரும் அமித்ஷாவும் விளக்கம் தர வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளின் வலியுறுத்தலாக இருக்கிறது. ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு வருகிறார்கள். நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பியதற்காக இடைநீக்கம் செய்யப்படுவது ஜனநாயக படுகொலையையும் கடந்தது என்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர்கள். வாழ்நாளில் காணாத அளவுக்கு அச்சடக்க நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது பாராளுமன்றத்துக்கு உந்தது கிடையாது. 95 பேரை இது மட்டும் லோக்சபா சஸ்பெண்ட் பண்ணார். இது ஒரு ஹிஸ்டாரிக் லோக்சபா மாறிவிட்டது. ஓம் பிர்லாவினுடைய பேர் நிச்சயமாக நம்முடைய ஹிஸ்டரி புத்தகங்கள் படிக்கப்படும். அதே மாதிரி 46 பேர் ராஜ்யசபாலையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. முழுக்க பாஜகவினுடைய ஒரு அரங்கமாக நடத்த வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. மோடியும் அமித்ஷாவும் அதை தான் விரும்புகிறார்கள். எப்படி குஜராத் அசம்பிளி நடத்தி கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி தான் இப்போ பாராளுமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் பிரச்சனை என்ன, குஜராத்தை ஒருவேளை இந்தியா வேடிக்கை பார்க்கும். ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் நடக்கின்ற அவலம் இந்த ஜனநாயக படுகொலை கூட கிடையாது. படுகொலையெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் தாண்டி போயிட்டோம். எவ்வளவோ முன்னாடியே தாண்டி போயிட்டோம். இது நம்மளுடைய இந்த ஒர்க்கிங் டெமோக்ரஸி என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். மதர் ஆஃப் டெமோக்ரஸி இல்லை. G20 நாடுகளுக்கெல்லாம் பிரதமர் உணர்த்தினார் இல்லையா, நாம தான் இருக்கிறதுலே பெரிய டெமோக்ரஸி என்று. அந்த நாடுகள் உட்கார்ந்து இப்போ சிரித்து கொண்டிருக்கிறத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பவர்கள் இடைநீக்கம் செய்யப்படும் நிலை நீடித்தால் நாளை சாமானியர்களும் கேள்வி கேட்க முடியாத நிலை ஏற்படும் என்பதும் பத்திரிகையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. எந்த விமர்சனத்தையும் நாங்கள் கண்டுக்கூடாது, அந்த விமர்சனங்களை எல்லாம் இப்படிதான் கையாளுவோம், அடக்குமுறைகளால் தான் அந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் கையாள போகிறோம் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் 142 எம்பிஸை நீங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இனியும் யார் கேள்வி எழுப்பினாலும் நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம், இது ஒரு நடவடிக்கையாகவே இருக்க போகிறது. அதாவது இதில் என்னன்னா, இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயமா அதை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. எதிர்கட்சிகள்லாம் நாங்கள் இனிமேல் இப்படி தான் கையாள போகிறோம், நீங்கள் எந்த விமர்சனம் வச்சாலும் அதற்கு பதில் அப்படின்றது இந்த மாதிரியான அடக்குமுறைகளை கொண்டு தான் அதற்கு பதில் அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு மெசேஜை இவங்க கன்வே பண்ணுறது தான் ஜனநாயகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. ஜனநாயகத்தின் கோயிலாக கருதப்படும் நாடாளுமன்றத்தில் அதற்குரிய அம்சங்கள் கடைபிடிக்கப்படாதது வருங்கால ஜனநாயக நடைமுறையையே கேள்விக்குள்ளாக்குவதாக பத்திரிகையாளர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். Taste the Daily.